Maverick's morning. So Maverick once again. ஸோ ஒரு மேவரிக்கா இருக்கணும் அப்படின்னா என்ன குவாலிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ 10 டாப் குவாலிட்டிஸ் ஆஃப் மேவரிக். யாரை நம்ம மேவரிக்னு சொல்ல முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் திங்கரா இருக்கணும். ஸோ யோசிக்கிறத எதை சார்ந்தும் இல்லாம தன்னுடைய நிலையை அறிஞ்சு இங்க இருக்கிற சுச்சுவேஷன் அறிஞ்சு தானா யோசிக்கக்கூடிய தன்மை உடையவர். ரெண்டாவது விஷனரி. விஷனரி அப்படிங்கும்போது எதிர்காலத்துல நடக்க போற விஷயங்கள் இன்னைக்கு நம்ம செய்யற செயல்னால எப்படி இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கிறத தொலைநோக்கு பார்வை நம்ம சொல்ற அந்த குணாதிசயத்தோட இருக்கிறவர். மூன்றாவது போல்டு ரிஸ்க் டேக்கர். எதுனாலும் பார்த்துக்கலாம், வரட்டும் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ரிஸ்க் டேக்கிங். ஸோ உலகத்துல எதுவா இருந்தாலும் ரிஸ்க் அப்படிங்கறதுதான். நீங்க இன்னைக்கு நடக்கணும் அப்படின்னா கீழே விழுகிறது ரிஸ்க் நினைச்சாதான் நடக்கவே முடியும். இன்னைக்கு பகல் அப்படிங்கிறது நான் நைட்டுன்னு ஒண்ணு வரும் அப்படிங்கிற ரிஸ்க்குக்காக தான் இந்த பகல் அப்படிங்கிறது. ஸோ நீங்க நடந்துக்கிற எல்லாமே ரிஸ்க் தான். அதுலயும் போல்டா ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் மேவரிக்குடைய முக்கியமான குவாலிட்டிஸ்ல 3வது இடத்துல இருக்கு. 4வது இடத்துல இருக்குது ரெசிலியன்ட். இந்த ரெசிலியன்ட் அப்படிங்கிறது என்ன நடந்தாலும் சரி திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகி அதாவது ஸ்டேட்டஸ்ல வந்து நிக்கிறக்கூடிய ஒரு எபிலிட்டி. ஸோ எவ்வளவு துயரங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும் மீண்டும் எழுந்து எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துல இருந்து தொடங்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஆத்தென்டிக் அப்படிங்கிறது வந்து எல்லா விஷயத்தையுமே அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி அதனுடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சு அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு குவாலிட்டி. கான்பிடண்டா இருக்கிறது. கான்பிடன்ட் அப்படிங்கிறது செய்கிற செயல் சரியானது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம், அறம் சார்ந்தது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல எவ்வளவு தூரம் திடமா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நிரூபிச்சு காமிக்கிற குவாலிட்டிங்கிறது 6வது இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஃபார் அ மேவரிக். 7வது டிஸ்ரப்டிவ். ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி. டிஸ்ரப்டிவ் அப்படிங்கிறது கேள்வி கேட்கறது. எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் பல காலமா பாரம்பரியமா கலாச்சாரமா இருந்துட்டு இருக்கிற விஷயத்துல இருக்கிற அந்த தவறுகளையோ இல்ல அதுல இருக்கிற டிஃபரன்சஸையோ ஐடென்டிஃபை பண்ணி அதை சேலஞ்ச் பண்ற ஒரு எபிலிட்டி. ஸோ ஏன் நான் ஃபாலோ பண்ணணும்னு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தன்மை. இது யார் சொன்னா? என் தாத்தா சொன்னாங்க. அவருக்கு யார் சொன்னா? அவங்க தாத்தா சொன்னாங்க. இப்படி பல காலமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயம் ஏதாவது ஒரு விதத்துல நம்மளை பாதிச்சிட்டு இருக்கு அப்படின்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய குணம் அப்படிங்கறத அந்த டிஸ்ரப்டிவ் குவாலிட்டின்னு சொல்றோம். ஸோ அது ரொம்ப முக்கியமான 7வது குவாலிட்டி ஃபார் பீயிங் அ மேவரிக். ஸோ 8வது குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கியூரியஸ். அந்த கியூரியஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆர்வம், கற்றல் அப்படிங்கிறதுனுடைய அடிப்படை தேடல்னு சொல்றோம். ஸோ அந்த தேடல் எதனால அமையுது அப்படின்னா அதுல இருக்கிற ஆர்வம் தான். ஸோ இதனால என்ன நடக்க போகுது, நான் படிக்கிறதுனால இல்ல நான் கத்துக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிற வரைக்கும் இருக்கிறதுமே நம்ம தேடல்னு சொல்றோம். அந்த கியூரியாசிட்டி தான் எல்லா விதமான குவாலிட்டிக்குமே அடிப்படை காரணம்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த கியூரியஸ் அப்படிங்கிறது 8th இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஆஃப் அ மேவரிக். அடுத்தது பேஷனேட். பேஷனேட் அப்படிங்கிறது அதுல இருக்கிற ஈடுபாடு, எவ்வளவு தூரம் அந்த ஈடுபாடு ஈர்ப்பு நமக்கு இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, அதை நம்ம செயல்படுத்துறதும் கடைசி வரையும் அதை நம்ம கைகளில் இறுக பற்றி கொள்றதையும் நம்ம பேஷனேட்னு சொல்றோம். அந்த பேஷனேட் இருந்து நீங்க செய்யற எந்த செயலா இருந்தாலும் அதுல வர்ற எவ்வளவு ஹடில்ஸா இருந்தாலும் உங்களால அதை நீங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க முடியும், சக்சஸை நோக்கி வேகமா ஓட முடியும். அண்ட் த ஃபைனல் ஒன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். ஸோ மேவரிக் அப்படின்னாலே லீடர் தான். லீடர் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா மற்றவங்க என்ன சார்ந்தவங்க, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களும் அவங்களுக்கு பாதிப்புகளா இருக்கிற விஷயங்களையுமே கண்டறிஞ்சு அதுக்கு என்னால எந்த விதத்துல உதவ முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கிற தன்மையை தான் நான் இந்த இடத்துல லீடர்ஷிப்னு சொல்றோம். மேவரிக் எப்பவுமே தனக்குன்னு யோசிக்காம மற்றவங்களுக்கு என்ன தேவைப்படுதுங்கிறத தேடி செய்யக்கூடிய மனோபாவம் இருக்கிறவங்கள தான் மேவரிக்னு சொல்றோம். அதனால கூட இருக்கிற அத்தனை பேர்த்தையுமே கூட சேர்த்து தன்னுடைய சக்சஸ் பயணத்துல எடுத்துட்டு போகக்கூடிய தன்மை மேவரிக்கு உண்டு. அதனால இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டியா நான் பார்க்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன், independent thinker first quality, the second one is visionary, third one is bold, risk taking, resilient, authentic, confident, disruptive, curious, passionate, and the final one is leadership. So the top 10 qualities of maverick. I want every one of us to be a maverick. Once again, maverick, thank you.